டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்எஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்கள் செய்து முடிப்பர். ஏ பியை விட 1 3 வகுத்தல் 4 மடங்கு திறமையானவர் எனில் ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னு ஈஸியாக அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்கள் செய்து முடிப்பர். ஏ பியை விட 1 3 வகுத்தல் 4 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சொல்கிறாங்களா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்காங்க. ஏ பியை விட 1 3 வகுத்தல் 4 மடங்கு கூடுதல் திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏ பி இங்க என்னங்கிறாங்க 1 3 வகுத்தல் 4 இது வந்து கலப்பு படுத்தல் இருக்கு. அப்போ 1 × 4 4 4 + 3 7 7 வகுத்தல் 4 இந்த 4 அப்படிங்கிறது பிக்கான வேல்யூ, இந்த 7 அப்படிங்கிறது ஏக்கான வேல்யூ. அதாவது ஏ பிக்கான வேல்யூ 4 ஏக்கான வேல்யூ 7. எக்ஸாம்பிளுக்கு பி ஒரு நாளைக்கு 4 வேலை செஞ்சா ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 7 வேலை செய்வார். ஏன்னா இவர் பார்த்தோம்னா 1 3 வகுத்தல் 4 மடங்கு கூடுதல் திறமையானவர், அதிகமாக வேலை செய்கிறாரு. ஸோ அப்போ 7 வேலை இவர் செய்வார். ஸோ இப்போ என்னங்கிறாங்க ஏ மட்டும் தனியாக அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா இங்கே ஃபர்ஸ்ட் எத்தனை நாள் கொடுத்தாங்க 7 நாள். 7 இன்ட்டு இதை அப்படியே ஃபர்ஸ்ட் ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. 7 + 4 11 வகுத்தல்ல யாரை கேட்குறாங்களோ இப்போ யாரை கேட்குறாங்களோ அந்த வேல்யூ வகுத்தல். இங்கே யாரை கேட்குறாங்க ஏவை கேட்குறாங்க. அப்போ ஏக்கான வேல்யூ பாருங்க 7. ஸோ இந்த 7 கீழே அப்படியே கேன்சல் ஆயிரும். இப்போ 11 மட்டும் தான் இருக்கு 11. ஸோ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சா 11 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது எந்த ஒரு மிகச்சிறிய வர்க்க எண் 6 9 15 மீதி இன்ட்டு வகுப்புன்னு கேட்குறாங்க. அதாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்க 4 எண்ணில் அந்த வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூவை அந்த 6 9 15 வகுக்கும்போது எக்ஸாக்டாக வகுப்பு பண்ணணும், மீதி 0 வரணும். ஸோ அப்படி வரக்கூடிய வேல்யூ என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறனால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல எந்த ஒரு மிகச்சிறிய வர்க்க எண் 6 9 15 மீதி இன்ட்டு வகுப்புன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற 3 வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க. என்ன இருக்குது 6 9 15 மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணுமா இங்கே 2 இங்கே 3 இங்கே 5 இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணணும் எதுவும் இல்லை. அப்படி பேருக்கு 3 × 2 × 3 × 5 = 90. ஸோ ஒரு எல்சிஎம் பார்த்தோம்னா 90. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்க வேல்யூவை 90ஆல வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1800 அப்படிங்கிறது 90ஆல வகுப்படும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க 900. ஸோ 900 அப்படிங்கிறது 90ஆல வகுக்கலாம். வகுத்தோமா 10 × 9 90 மீதி பார்த்தீங்கன்னா 0 வருது. மீதி 0 வருது. ஸோ அப்போ இதுவும் ஒரு ஸ்கொயர் 900 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க இது ஸ்கொயர் வேல்யூ தான். ஆனால் எக்ஸாக்டா 90ஆல வகுப்படாது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் டியும் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரி அப்போ 900 அப்படிங்கிற எண்ணெய் ஸ்கொயர் வேல்யூவை 6 9 15 வைக்கும்போது மீதி இன்ட்டு எக்ஸாக்டாக வைக்கப்படும், மீதி 0 வரும். அதே மாதிரி இந்த சம் பாருங்க எந்த ஒரு மிகச்சிறிய வர்க்க எண் 10 25 20ஆல் மீதி இன்ட்டு வைக்கணும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி சம் பார்த்தோன்னு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ராதா பார்த்திமா மீனான்னு 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் ஒரு கிரவுண்டை ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிற ஒரு கிரவுண்டை சுற்றி வராங்க. ஸோ ராதா அதை சுற்றுறதுக்கு கம்ப்ளீட்டாக சுற்றுறதுக்கு 50 வினாடி எடுத்துவாங்க. அதே பார்த்திமா 75 வினாடி எடுத்துவாங்க. மீனா 100 வினாடி எடுத்துவாங்க. ஸோ இவங்க அப்படியே சுற்றிட்டே இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. அப்போ மீட் பண்ணுறப்ப எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் எத்தனை நிமிடத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஸோ இங்கே வினாடியில் கொடுத்துருக்காங்க. மீட் பண்ணுறது எத்தனை நிமிடத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்திங்னால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ராதா பார்த்திமா மீனான்னு 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிற ஒரு கிரவுண்டை சுற்றி வராங்க. சரிங்களா 3 பேரும் ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ ராதா அதை கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு ஒரு சுத்து வரதுக்கு 50 வினாடி எடுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்திமா 75 வினாடி எடுத்துவாங்க. அதே மாதிரி மீனா 100 வினாடி எடுத்துவாங்க. ஸோ அப்படியே சுத்திட்டே இருக்கிறாங்க. அப்படியே சுத்திட்டே இருக்கும்போது 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேலைக்கு 3 வேலைக்கு எல்சிஎம் எடுங்க. இங்க என்ன கொடுத்துருங்க 50 அடுத்தது 75 அடுத்தது 100. ஸோ டேரெக்டாகவே நம்ம 25ஆல எடுக்கலாம். சரி 25ஆல கேன்சல் பண்ணலாம். அப்போ 25ஆல கேன்சல் பண்ணும்போது இங்கே என்ன வரும் 2 இங்கே 3 இங்கே 4. ஸோ அகைன் பார்த்தோம்னா 2ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 1 3 2 இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியல. அந்த வேலையை அப்படியே போட்டுக்கணும். ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. அப்போ பெருக்குங்க 2 × 25 50 50 × 3 150 150 × 2 300. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 300 வினாடி. அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணி 300 வினாடிக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின்ல 300 வினாடி கொடுத்தாங்களா அப்படியே போட்டுக்கணும். இங்க என்ன கேட்கறாங்க மினிட்ல தான் கேட்கறாங்க, அதாவது நிமிஷத்துல கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும் 300 வினாடியை ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை, ஒரு மினிட்டுக்கு எத்தனை வினாடி 60 வினாடி. ஸோ அப்போ 60ஆல் அப்படியே கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோமா 0 0 கேன்சல் ஆயிரும். 30 6 கேன்சல் பண்ணுமா 5. ஸோ அப்போ
5 நிமிடத்துக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பர். ஏ மட்டும் தனியே அந்த வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் பி மட்டும் தனியே 1/4 பங்கு வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்கினால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பர். ஏ மட்டும் தனியே அதே வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் பி மட்டும் தனியே 1/4 பங்கு வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது 18 இன்ட்டு இங்க 24 வகுத்தல் 2க்கான டிஃபரன்ஸ் 24 18 போச்சுன்னா 6 பெருக்கல் இங்க என்ன பார்ட் கொடுக்குறதோ அப்படியே போட்டுவாங்க 1/4 சரிங்களா. நெக்ஸ்ட் இங்க 6 × 4 24 இந்த 24 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 1 × 18 ஸோ அப்போ பி மட்டும் தனியா 1/4 பங்கு வேலையை 18 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள் செஞ்சு முடிப்பாங்க. எக்ஸ் மட்டும் தனியா ஒரு வேலையை 18 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஒய் மட்டும் தனியா 1/3 பங்கு வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு 4 விகிதம் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரேஷியோல எந்த ரேஷியோ ஸ்மாலஸ்ட் ரேஷியோ, அது சிறிய விகிதம் கேட்கறாங்க. ஸோ ரேஷியோல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல சிறிய விகிதம் காண்க, ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. 15:23, 17:25, 7:15, 21:29. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்களா. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த 23க்கும் 15க்கு டிஃபரன்ஸ் 8. அதே மாதிரி 25க்கு 17க்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8. நெக்ஸ்ட் 7க்கும் 15க்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8. நெக்ஸ்ட் 21க்கும் 29க்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமனா வந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எங்க சின்ன வேல்யூ பாருங்க. ஸோ இதுதான் இந்த 7 தான் சின்ன வேல்யூ. அப்ப 7:15 தான் சிறிய விகிதம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை பெரிய விகிதம் கேட்டாங்களா, இதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வேல்யூ பெரிய வேல்யூ பாருங்க, பெரிய வேல்யூ 21. ஸோ இதுதான் பெரிய ரேஷியோ, அதாவது பெரிய விகிதம். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, பெரிய விகிதம் காண்க. 7:13, 23:29, 35:41, 1:7. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதம் 1:4:7 எனில் பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் விகிதம் காண்கிறாங்க. ஸோ முக்கோணத்துல, அதாவது ட்ரையாங்கிள் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். ஸோ இது ஆர்ஆர்பி மட்டும் இல்ல, போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் இந்த மாடல் கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்கறாங்க. ஸோ இந்த ஒரே கொஸ்டின்ல இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சரி, எப்படி குயிக்கா சால்வ் பண்ண பார்க்கலாம். கொஸ்டின்ல முக்கோணத்தின் 3 பக்க கோணங்களின் விகிதம் 1:4:7 எனில் பெரிய மற்றும் சிறிய கோணத்தின் விகிதம் காண்கிறாங்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அது இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்களா, எது பெரிய ரேஷியோவோ அதுதான் பெரிய கோணம். இது எத்தனை 7 இருக்குது, பெரிய ரேஷியோ பாருங்க 7. ஸோ அதான் பெரிய கோணம். அதே மாதிரி என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அதான் சிறிய கோணம். ஸோ அப்போ பெரிய மற்றும் சிறிய கோணத்துக்கான விகிதம் பார்த்தோம்னா 7:1. ஆப்ஷன் டீன்னு டிக் பண்ணிடலாம். ஸோ இதே கொஸ்டின்ல பெரிய கோணம் அதோட டிகிரி இல்ல சிறிய கோணம் அதோட டிகிரி இந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா எப்பவுமே ஒரு முக்கோணத்துடைய 3 பக்கம், அதாவது இது 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 3ஐயும் சேர்த்தனமா 180 டிகிரி வரணும். சரி, 180 டிகிரி வரும். அதாவது கொஸ்டின்ல அந்த கோணங்கள் கேட்டாங்களா, அதாவது முக்கோணத்தின் 3 பக்க கோணங்கள் காணுங்க கேட்பாங்க, இல்ல பெரிய கோணங்கள் காணுங்கன்னு கேட்பாங்க, இல்ல சிறிய கோணங்கள் மட்டும் காணுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்களா, கொடுத்துருக்கிற ரேஷியோ 3 ஆட் பண்ணுங்க. எத்தனை இருக்குது, 1 + 4 + 7 ஆட் பண்ணுமா 12. ஸோ இந்த 12 பார்ட்டுக்கு தான் இந்த 180 டிகிரி. அப்ப ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 12 180 கேன்சல் பண்ணா ஒரு பார்ட்டுக்கு 15 டிகிரி. ஸோ இதே கொஸ்டின்ல அந்த முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கோணங்கள் காணுங்க கேட்டாங்களா. ஸோ பாருங்க, ஒரு பார்ட்டுக்கு 15 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ பாருங்க, ஒரு பார்ட், ஸோ அது 15 டிகிரி தான். சரிங்களா, அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ரெண்டாவது ரேஷியோ பாருங்க 4. அப்ப ஒரு பார்ட்டுக்கு 15 டிகிரினா 4 × 15 4 × 15 = 60 டிகிரி. நெக்ஸ்ட் இங்க எத்தனை பார்ட் இருக்கு, 7 பார்ட்டுக்கு. அப்ப 7 × 15 105 டிகிரி. 105 டிகிரி. ஸோ இதுலயே பெரிய கோணம் கேட்டாங்களா 105 டிகிரி போட்டுக்கலாம். சின்ன கோணம் அந்த டிகிரி மட்டும் கேட்டாங்களா 15 டிகிரி போட்டோம். நடுக்கோணம் கேட்டாங்களா, அதாவது இடையில இருக்கிற கோணம் கேட்டாங்களா 60 டிகிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல இன்னொரு மெத்தட்லயும் சம் கேட்பாங்க, அதாவது பெரிய டிகிரிக்கும் சின்ன டிகிரிக்கும் டிஃபரன்ஸ் காணு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாலும் இந்த 2 மைனஸ் பண்ணோமா அதுக்கான அளவு வந்துடும். சரிங்களா. ஸோ இந்த ஒரு சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட்ல எப்படி சம் சரி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் எப்பவுமே 180 டிகிரி. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கார்ட்டூன் பொம்மை இருக்கு, அந்த பொம்மையில கண்ணாடிகள் ஒட்ட வச்சிருக்காங்க, சின்ன சின்னதா கண்ணாடிகள் ஒட்ட வச்சிருக்காங்க. அதுல 1 டஜன் கண்ணாடி மட்டும் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்ப அந்த விழுந்த கண்ணாடிக்கும் அதே மாதிரி அதுல அட்டாச் ஆகி இருக்கிற அந்த கண்ணாடிக்கும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற ரேஷியோல 4 ரேஷியோல எந்த ரேஷியோ இருக்க
வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அது மொத்தம் 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரேஷியோல அந்த கண்ணாடிகளுக்கு இடையான விகிதமா இருக்க வாய்ப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா பார்த்தோன்னே ஈஸியா நீங்க இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரு கார்ட்டூன் பொம்மை இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த பொம்மைன்னு வச்சுக்கலாம். இதுல கண்ணாடிகள் ஒட்ட வச்சிருக்காங்க. சின்ன சின்னதா கண்ணாடிகள் ஒட்ட வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு டசன் மட்டும் கண்ணாடி கீழே உடஞ்சு விழுந்துருச்சு. சரிங்களா? ஒரு டசன் கண்ணாடி மட்டும் கீழே உடஞ்சு விழுந்துருச்சு. ஸோ ஒரு டசன் அப்படிங்கிறது என்னது? 12. ஒரு டசன்னா மீனிங் என்னது? 12 அர்த்தம். அப்ப 12 கண்ணாடிகள் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்ப இந்த உடஞ்சி கீழே விழுந்த கண்ணாடிக்கும் அதே மாதிரி உடையாம இதுலயே அட்டாச் ஆகிருக்கிற கண்ணாடிக்கும் இந்த கொடுத்துருக்கிற 4 ரேஷியோல எந்த ரேஷியோவா இருக்க வாய்ப்புன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்க எத்தனை வேல்யூ? 12 கொடுத்துருக்கிற 4 ரேஷியோவையும் அப்படியே ஆட் பண்ணி 12 வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ எடுத்துங்க ஏ. ஸோ இங்க பாருங்க 2 + 1 3. 3 12 வகுத்துமா என்ன வருது? 3 12 மீதி 0 வருது. சரிங்களா? அப்ப இது ஓகே. இது இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது ரேஷியோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ரேஷியோ இருங்க. 3 + 1 4. அப்ப 12 வகுத்தல் 4. 12 4 கேன்சல் பண்ணா 3 மீதி 0 வருது. ஸோ இந்த மாதிரி மீதி 0 வந்துச்சுனாவே அது ஓகே இருக்குதுன்னு அர்த்தம். அது வாய்ப்பா இருக்கு, ரேஷியோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க 3 + 2 5. அப்ப 12 வகுத்தல் 5. ஸோ 12 5ஆல கேன்சல் பண்ணா 2 × 5 10 மீதி 2 வருது. ஸோ மீதி வருது. அப்ப இதுதான் அந்த ரேஷியோ இருக்க வாய்ப்பு இல்லை. எப்பவுமே ரேஷியோ அப்படிங்கிறப்ப நம்ம அதை வகுக்கும் போது எக்ஸாக்டா வகுப்பு பண்ணணும், மீதி 0 வரணும். அதே மாதிரி இங்க பாருங்க 7 + 5 2 ஆட் பண்ணா 12 வருது. அப்ப 12 வகுத்துமா மீதி 0 தான் வருது. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் சி தான் அந்த ரேஷியோவா இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? RRB எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது A/B = 1/2:1/3, B/C = 1/2:1/3, தென் A/B/C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல A/B = 1/2:1/3, B/C = 1/2:1/3 எனில் A/B/C என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தேவை A/B/C. ஸோ ஃபர்ஸ்ட் A/Bக்கு ஸோ பாருங்க இங்க A/B என்ன கொடுத்துருக்காங்க? 1/2, இங்க 1/3 கொடுத்துருக்காங்க. செகண்ட் வேல்யூல இங்க இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். சரிங்களா? ஏக்கு இந்த வேல்யூ எடுத்துக்கணும். அப்ப என்ன வரும்? 3. நெக்ஸ்ட் பிக்கு இந்த வேல்யூ எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ பிக்கு எடுத்துக்கணும். என்ன இருக்கு? 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்க பிக்கு இங்க என்ன இருக்குது? B/C. பிக்கு இந்த வேல்யூ செகண்ட் வேல்யூ எடுத்துக்கணும். டினாமினேட்டர்ல இருக்கிறது 3. நெக்ஸ்ட் சிக்கு இந்த இடத்துல இருக்கிறது என்ன வேல்யூ அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 2. ஸோ இந்த 2 மூவ் பண்ணி அப்படிங்க ரைட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இந்த 3 மூவ் பண்ணி இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி இருக்குன்னா 3 × 3 9, இங்க 2 × 3 6, 2 × 2 4. ஸோ இப்போ 9:6:4. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது பி சியை விட 2 மடங்கு திறமையானவர், ஏ பியை விட 3 மடங்கு திறமையானவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடித்து அதற்கு வருமானமாக 94,842 ரூபாய் வருமானமாக பெற்றால் அதில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல பி சியை விட 2 மடங்கு திறமையானவர், ஏ பியை விட 3 மடங்கு திறமையானவர், ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை செய்து அதற்கு வருமானமாக 94,842 ரூபாய் வாங்குறாங்க. அதுல ஏ உடைய பங்கு என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்கறாங்களா? இதுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏ பி சி 3 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பி சியை விட 2 மடங்கு திறமையானவர். ஸோ இப்ப சி ஒரு வேலை செஞ்சா பி 2 வேலை செய்வார். இப்ப படிச்சு பாருங்க, பி சியை விட 2 மடங்கு திறமையானவர். நெக்ஸ்ட் ஏ பியை விட 3 மடங்கு திறமையானவர். ஸோ பாருங்க ஏ பியை விட 3 மடங்கு. ஸோ 3 மடங்கு அப்படிங்கிறது இங்க என்ன இருக்குது? 2. அப்ப 2 × 3 = 6. அப்ப ஏ பார்த்தோம்னா அதாவது பி 2 வேலை செஞ்சா ஏ 6 வேலை செய்வார். ஸோ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை இந்த ரேஷியோவில் பிரிச்சுமா நமக்கு ஏக்கு என்ன பங்கு போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ ஏக்கான ரேஷியோ பாருங்க 6. நமக்கு தேவை ஏவுடைய பங்கு தான். அப்போ ஏக்கான ரேஷியோ 6. 6 வகுத்தல். எப்பவுமே வகுத்தல்ல 3 ரேஷியோ 2 ரேஷியோ இருந்தாலும் சரி ஆட் பண்ணி வகுத்தல் போடணும். ஸோ ஆட் பண்ணுங்க. 6 + 2 + 1 9. 9 பெருக்கல் டோட்டல் அமௌண்ட் 94,842. ஸோ இங்கே அப்படியே 3ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 3. ஸோ அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணோமா இங்கே 3 வரும், இங்கே 1 6. நெக்ஸ்ட்டு 6 18 மீதி இங்கே 1 3 மீதி 1 12 4 12. ஸோ அப்படி இருக்குங்க 2 × 31,614 63,228. ஸோ அப்போ ஏயின் பங்கு பார்த்தோம்னா 63,228. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல பிக்கு என்ன பங்கு வரும்னு இது சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. RRB எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது எல் என்பவர் எம்ஐ விட 3 மடங்கு திறமையானவர். எல் மற்றும் எம் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் எல் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்க எல்
எம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எல் என்பவர் எம்ஐ விட 3 மடங்கு திறமையானவர். இப்போ எம் ஒரு வேலை செஞ்சா எல் 3 வேலை செய்வார். இப்போ படிச்சு பாருங்க, எல் என்பவர் எம்ஐ விட 3 மடங்கு திறமையானவர். நெக்ஸ்ட் எல் பிளஸ் எம் 2 பேரும் சேர்ந்து 12 நாள் அந்த வேலையை செய்யறாங்க. ஸோ அந்த வேலையை தனியா எல் மட்டும் செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடியுமா கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க, 12. 12 இன்ட்டு இது ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணிக்காங்க, 3 + 1 4. இந்த திறமையை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 3 + 1 4. வகுத்தல்ல யாரை கேட்கறாங்களோ அதுக்கான வேல்யூ வகுத்தல் போடணும். ஸோ இங்க யாரு எல் கேட்கறாங்க, அப்ப எல்கான வேல்யூ பாருங்க 3. ஸோ வகுத்தல்ல 3. ஸோ 12 3ஆல் கேன்சல் பண்ணா 4. 4 × 4 = 16. ஸோ எல் மட்டும் அந்த வேலையை தனியா செஞ்சா 16 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.